ரஜினி சார்லாம் வந்தாருன்னா ஆர்டரே பண்ண மாட்டார். அவருக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும், நான் கொடுத்தா தான் சாப்பிடுவார். ஸோ ஐ நோ இன்னைக்கு சிக்கன் அப்படின்னா எனக்கு தெரியும் அவர் சிக்கன் என்ன, லேம்னா எனக்கு அவர் லேம்புக்கு என்ன வேணும்னு தெரியும், அதான் கொடுப்பேன். அவங்க டாட்டர்ஸும் அவங்க ஒய்ஃப்லாம் வெஜிடேரியன்ஸ், அவங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். ஆர்டர் எடுக்க முன்னாடி நான் கொடுத்துருவேன் அவங்களுக்கு. நான் டேபிளுக்கு வரேன் அப்படின்னு சொன்னால் ஹீல் ஸ்டாண்ட் அப். அவங்க நின்னாங்க, ஒய்ஃப் நிற்பாங்க, டாட்டர்ஸ் நிற்பாங்க, அவசியமே இல்லை. நான் ஒரு குக், ஒரு ஷெஃப்டி பார்ட்டி, அவ்வளோதான் அங்கே சதன் ஸ்பைஸில். அவர் வந்து ஒரு 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 100 ஹோட்டல் 150 ஹோட்டல் போயிருப்பார் வருஷத்துக்கு. பட் நான் வரேன்னு சொன்னால் ஹீல் ஸ்டாண்ட் அப். ஒரு கெஸ்ட் அங்கே ஒரு கார்னரில் உட்காந்துருக்காங்க, அவங்க 70வது பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்கன்னு ஒரு வெயிட்டர் சொன்னாங்க. அவங்களுக்கு ரஜினி சாரை வந்து பார்க்கணுன்னு ஆசை. அவர் அந்த வெயிட்டர் சொல்லியிருக்கேன், இல்லை அவர் ஃபேமிலி கூட இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. அந்த வெயிட்டர் வந்து அந்த ரஜினி சார்கிட்ட சொல்கிறாங்க. ரஜினி சார் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மிடில் ஆஃப் த மீல் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு, இல்லை அவர் 70 years old, நான் போன சொல்லி அக்ராஸ் த ரெஸ்டாரண்ட் போய் அங்கே நின்றுக்கிட்டு கேக் வெட்டி கேக்கை சாப்பிட்டு அந்த பாட்டிக்கு கேக்கை ஊட்டி விட்டுட்டு திருப்பி அவர் டேபிளுக்கு வந்தார். చంపొద్దునేనా చంపొద్దునేనా